மகாராஷ்டிராவில் வந்து பள்ளியில் கல்வி நிறுவனங்களெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்டு வந்து இன்னிலேருந்து தடை பண்ணியிருக்காங்க. ஒரு 50 கிலோமீட்டர் 50 மீட்டர் தொலைவில் வந்து எல்லாமே விற்பனை பண்ண சொல்லி அங்கே இருக்க சுகாதாரத்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஜங்க் ஃபுட்ஸ்னா அதாவது நம்ம யூசுவலா சொல்ற மாரி இந்த பீஸா, பர்கர்ஸு, நம்மளோட சீஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற மாரி, நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதாவது பொட்டேட்டோ சிப்ஸு, அதாவது நம்மளோட இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, குழந்தைங்க வந்து எதெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்ட்டா நம்ம பண்ணி அவங்களுக்கு கெடுதல் உண்டாக்குற மாரி, அதாவது ஹை சால்ட், ஹை ஃபேட், அப்புறமா அதாவது ஹை இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு பேட் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா, இத வந்து நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மகாராஷ்டிரால இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அத கண்டிப்பா நம்ம வந்து வரவேற்கிற மாரி ஒரு விஷயம் தான். இத எல்லா கவர்மெண்ட்டும், எல்லா ஸ்டேட்ஸுமும் இத ஃபாலோ பண்ணாங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஒபேசிட்டி, அதாவது அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் இல்லாம ஓவர் வெயிட்ல அவங்க வந்து ஆவறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பல கெடுதல் சின்ன வயசுலயே அவங்களுக்கு உண்டாயிடுது. நெறைய குழந்தைங்க வந்து ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ், அதாவது சுகர் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்துருது. 2வது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலயே ஹார்ட் டிசீசஸ் வருது. நம்ம நெறைய இப்ப ரீசென்ட்டா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து 20 இயர் ஓல்ட் ஸ்கூல்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அசோசியேட்டட் வித் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டரால தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஹெல்த்த தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், அவங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ரொம்ப வெயிட் போடுறதுனால அவங்களால நிறைய வந்து உடற்பயிற்சி வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட மெமரி இதுலலாம் வந்து அகாடமிக் ரீதியாவும் அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஓவரால் ஹெல்த்தா பார்த்தோம்னா, கண்டிப்பா ஜங்க் ஃபுட்ஸ வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கறத அவாய்ட் பண்ணி ஆகவே ஆகணும். எந்தெந்த ஜங்க் ஃபுட் மேடம் லைக் எக்ஸாக்டா எது எது எதனால பாதிப்பு ஏற்படுது? குறிப்பாக வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க 2 பேருக்கும் எதனால அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது? நீங்கள் எதாவது ஸோ கண்டிப்பாங்க. அதாவது நம்ம யூசுவலா ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த அதிகமா இந்த சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல பொட்டேட்டோ சிப்ஸா சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அதிகமா இந்த சாக்லேட்ஸ், இந்த மாரி கேண்டீஸ் இந்த மாரி எடுக்கிறதுனால சொல்றேன். இப்போ சாக்லேட், கேண்டீஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா, அவங்க பல், ஈறு அதாவது டென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா அவங்களுக்கு நம்ம சொல்ற மாரி வெயிட்டு, கார்டியாக் ஹெல்த் அதாவது நம்மளோட ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஓவரா வந்து ஹெல்த்தே வந்து பாதிக்கும்போது உங்களுக்கு அதர் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் சொன்ன மாரி லேடீஸ்க்கு, குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமா தைராய்டு ஹார்மோன் இஷ்யூஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமா வர்றதுனால, இதனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்ஃபெர்டிலிட்டி அதாவது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸோ இஷ்யூ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பையனுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, யங்கர் ஏஜ் பீப்பிளுக்கு அவங்களுக்கு பியூபர்ட்டி டெவலப்மெண்ட் இதனால வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து அவங்களோட செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ குறிப்பா இது பள்ளியில மட்டும் ஏன் கொண்டு வராங்கன்றாங்க மேடம்? எக்ஸாக்ட்டா எதுக்காக ஜங்க் ஃபுட் எடுத்துட்டு வந்து சாப்பிட வேணாம் அப்படின்றாங்க? கண்டிப்பாங்க. அதாவது சில்ட்ரன் நம்ம குழந்தைங்க தான் வந்து நாளைக்கு நம்ம ஃபியூச்சரே. ஸோ அவங்க தான் தே மேக் அப் வாட் ஆர் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் ஆல் அபவுட்ன்னும்போது, நம்ம இப்பவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல கொண்டு வரும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு டிசிப்ளினரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு வரும்போது, குழந்தைங்க கெட் யூஸ்ட் டு இட். அதாவது நம்ம ஏஜ்ட் பீப்பிள் நம்ம ஒரு 15 வயது அடலசன்ட்க்கு மேல நம்ம வந்து ஒருத்தர வந்து திருத்தி, அவங்களுக்கு வந்து ஹேபிட்ஸ நம்ம மாத்துறதோட, அவங்களுக்கு அத குழந்தையிலேயே நம்ம மாத்தும்போது, அவங்களுக்கு வந்து மோர் ஒரு டிசிப்ளினரி அத ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்போது, அவங்களுக்கு அப்பவே பழகிடும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமா ஆயிலி ஃபுட்ஸ், டீப் ஃப்ரைட் ஐட்டம் நம்ம சொன்ன மாரி ஹை ஃபேட், ஹை சால்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறத அவங்க சின்ன வயசுலயே அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அது யூஸ் டூ ஆவாது. ஸோ பெரிய வயசுல வந்து அது ஒரு அடிக்ஷனோ, இல்ல அத சாப்பிட்டாவணும் அப்படி ஒரு ஈர்ப்பு அது மேல அவ்வளோ ஜாஸ்தியா வராது. என்ன ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மேடம்? இப்போ ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கக்கூடாது. மேஜரா வந்து குழந்தைங்க ஜங்க் ஃபுட் தான் கேட்பாங்க. அது இல்லாம அதுக்கு ஈக்குவலா நம்ம வேற என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்?
கண்டிப்பாங்க. மோர் வந்து நம்ம சொல்ற மாரி தாங்க. பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா, உங்களோட ஃபுட்டுல வந்து பாதி பிளேட் அட்லீஸ்ட் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கணும்னு. கலர்ஃபுல்லா வச்சுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ கலர்ஃபுல்லானா, இப்போ நம்ம ரைஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா, ரைஸ் வந்து மோர் ஆஃப் ஒரே கலர் தான். ஒயிட் கலர்ல தான் இருக்கும். அதே வந்து நீங்க உங்க ஹாஃப் பிளேட்ட வந்து கலர்ஃபுல்லுன்னு சொல்லும்போது, அதிகமான வெஜிடபிள்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்க நெறைய கேரட் குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நெறைய பீன்ஸ் குடுக்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு நெறைய வந்து லேடீஸ் ஃபிங்கர், நம்ம பிரிஞ்சால், வெண்டைக்காய் அந்த மாரி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமா குடுக்கும்போது, குழந்தைங்களுக்கு வந்து தேவையான போஷாக்கு, ஹெல்த்தி டைம்ல அவங்களுக்கு என்னென்ன தேவையான ஒரு இது வருமோ, அது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஃபுட்டுல வரும். ஸோ ஹாஃப் பிளேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு கலர்ஃபுல்லான பிளேட், அதாவது வெஜிடபிள்ஸ் நெறைய வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு ஹாஃப் போர்ஷன்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம அதாவது ஆ இந்த எவ்ரிடே வந்து சத்துணவு திட்டத்தில வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முட்டை குடுக்குறது. ஏன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை வந்து ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன். ஒரு உடம்புக்கு தேவையான புரோட்டீன் எல்லாமே, சத்து உணவு எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு எக்குல வரும்போது, அது உங்களுக்கு கம்ப்ளீட் புரோட்டீனா மாறிடுது. ஸோ அதனால ஒரு புரோட்டீன் அட்லீஸ்ட் ஒரு வேளை அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்கு போய் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம இந்த சத்துணவு திட்டத்திலேயே அதை கொண்டு வந்தோம். அண்ட் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதாவது இந்தியா முழுக்குமே ஓரளவுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லையும், எஸ்பெஷலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம்னு இருக்கும்போது அந்த ஃபுட் ஐட்டமையும் நம்ம வந்து டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு மோர் ஆஃப் ஒரு எக் அட்லீஸ்ட் பர் டே வித் நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒரு ஃப்ரூட் பர் டே அப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேவையான போஷாக்கு நமக்கு கிடச்சிரும். இது தவிர நம்ம டெய்ரி ப்ராடக்டாக இப்போது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது, இன்ஸ்டெட் ஆஃப் உங்களோட மற்ற இந்த ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கிறதோட, நம்ம குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே மில்க் அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்தோங்கன்னா, அவங்க கட் பாக்டீரியா, அதாவது வயிறுக்கும் ரொம்ப நல்லது, அவங்களுக்கு அதில் தேவையான ஃபேட்டும், அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் நியூட்ரிஷனும் அதில் வருது.